ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், கருவேப்பிலை, கேரட், கொத்தமல்லி தழை, தக்காளி, பூண்டு, பொட்டுக்கடலை, மிளகாய்த்தூள், துருவன தேங்காய், கறி மசாலா தூள், மஞ்சத்தூள். இப்போ நம்ம குருமா பண்ணுறதுக்கு முதல்ல பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் துருவன தேங்காய், தக்காளி, பூண்டு, பொட்டுக்கடலை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். மிளகாய்த்தூள் மட்டும் இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இங்கே நான் 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். முதல்ல நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 டம்ளர் தண்ணி, மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். இதை ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இதில் கடைசியாக நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஈஸியான கேரட் குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.